ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி பாதாம் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாதாம் வந்து நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதில் உள்ள தோல்லாம் எடுத்துக்கோங்க. தோல்லாம் எடுத்துட்டு திரும்பியும் அந்த பாதாம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோவும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் அதிலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் இடையில சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த பாதாமை வந்து நம்ம தோல் நீக்கின பாதாமை நல்லா ஃபைனாக பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக அரைச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பாதாம் மிக்ஸ் எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி ரெண்டுத்தையுமே வந்து நல்லா லிக்விடாக வர கட்டி இல்லாமல் லிக்விடாக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் வந்து கிண்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா முதல்ல நீங்கள் இப்படி அடுப்பை பற்ற வச்சு பண்ணிங்கன்னா அது அடியில் வந்து அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலே கிண்டுறப்ப 1 கப் பாதாமுக்கு நம்ம வந்து 1 கப் வந்து ஜீனி போட்டிருக்கோம். ஜீனி வந்து நம்ம தேவையான ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி ஆட் பண்ணிவிட்டு கார்டமம் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ளேவருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கிண்டணும். ஸ்டார்டிங்கே நிறைய நெய் ஊற்ற வேணாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அடியில் ஒட்டாமல் நம்ம கிண்டணும். அல்வா கிண்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். ஸோ அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அந்த கலர் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்கள். அப்பப்போ வந்து நம்ம நெய்யும் ஆட் பண்ணி அப்படியே கிண்டிகிட்டே வரணும். எந்த ஸ்டேஜ் வர வரைக்கும்னா, நம்ம ஊற்றின நெய் வந்து அந்த இதுலேருந்து அப்படியே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெய்யே ஊற்ற தேவையில்ல. அதில் உள்ள நெய்யே வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெய் ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனும் நம்ம நெய் ஊற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். இந்தமாதிரி பண்ணுறப்ப நம்ம சாப்பிட்றப்ப வந்து பர்ஃபி வந்து அப்படியே வாயில் போட்டு அப்படியே கரையும். அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட கிண்ட அந்த ஃப்ளேவர் அந்த இதெல்லாம் பாருங்கள். அந்த பாருங்கள் திரி திரியாக அதில் பிரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திரி திரியாக பிரியிற ஸ்டேஜ் தான். இனிமேல் தான் வந்து நெய் அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நெய் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடியில் வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடும். ஸோ நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிண்டிக்கோங்க. பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு நெய். இதுக்கு மேலே நெய் ஊற்றாதீங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு ஓரளவு நல்லா கிண்டுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வந்து வரணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கிண்டினா போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உடனே ஒரு பேனில் மாற்றி பாராக கட் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா அப்படியே ட்ரை ஆயிரும் டக்குன்னு. ஸோ நான் வந்து இதிலே ஆக்சுவலாக கட் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக வந்து முந்திரி பருப்பை வறுத்து அதில் டிசைனுக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான மெல்ட்டிங் பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஃபீஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.